இப்போ இது எப்படின்னா, இவன் ஒரு ஆம்பளையாக இருந்தான்னா, வீரனாக இருந்தான், ஆம்பளைங்கிறது வீரத்துக்காக சொல்கிறது, ஒரு சுத்த வீரனாக இருந்தால் இந்த போர் நிறுத்தத்துக்கு, இந்த 15 நாள் சீஸ்ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி மாறுதட்டி நில்லு. நல்ல பட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அது யார் நல்ல பட்டிருப்பாங்க? 3 பேருமே அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் சரியான அடி. இல்லை 3 பேர் அடியும் விலக்கி சொன்னோம்னா, உடலாலும் உள்ளத்தாலும் யார் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நேராக வந்து சைனாட்ட சரண்டர் ஆனாங்க. சைனாவுக்கும் தேவைப்படுது. அதாவது அமெரிக்கா சரண்டர் ஆகுது பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு. பாகிஸ்தான் அந்த செய்தியை சைனாவுக்கு போடுது. சைனா வந்து அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி. ஆமா, அது 100க்கு 100 கரெக்ட். அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பொய் சொன்னா மாறு செய்வாங்க. வாக்கு கொடுத்தா வாக்கை வந்து நேரடியாக வந்து மீறுறதுக்கு, வாக்கு கொடுக்கறதே மீறுறது தான் அப்படின்ற மாதிரி. சரி, இந்த இதுக்கு ஈரான் கொடுத்த அந்த 10 பாயிண்ட்ல வந்து 9 பாயிண்ட் ஓகே தான். இந்த லெபனான் அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க ஹமாஸ், இவங்க எல்லாத்தையும் அடிப்போம். அதுக்கு அவங்க ஒரு சின்ன நாடு கிடையாதுல்ல, குழு தானே. இப்போ பாதிப்பு பூரா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு, ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு, ஆப்பிரிக்காவுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதனால இவன் வந்து ஈரானுக்கு சரி ஓகே தடையெல்லாம் நீக்கிட்டோம் இப்படி ஓகேன்னு சொல்றதுக்கு ஒரே முக்கிய காரணம் வந்து சைனாவோட அழுத்தம். இந்த போரில் வந்து அமெரிக்கா ஒரு மாதிரி தோத்து போய் நிற்குது. இவங்க இன்னும் இறங்கி வந்தாங்கன்னா, எப்படி அடிக்க போச்சு, என் வீட்டுக்குள்ள எப்படி அடிக்க போச்சு? நீங்க சொல்றது ஒரு நேரடியான மிரட்டல்களை கொடுக்கல, பின்னாடி உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் அது வந்து பின்னாடி உட்காந்து செய்கிறது வந்து பேச்சுவார்த்தைக்கு. அந்த பேச்சுவார்த்தை வந்து 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடக்க போகுது. 10ஆம் தேதினா நாளைக்கு மறுநாள், வெள்ளிக்கிழமை அப்படி நடக்க போகுதுன்னா அதுல என்ன நடக்குது? யாரா கெட்டவன், கேடுகட்டவன், மிக கேடுகட்டவன், மிக மிக கேடுகட்டவன், கேவலமானவன், அப்படித்தான் இருக்காங்க. நம்ம விஸ்வ குரு ஜி அமைதியா போயிட்டார. பாகிஸ்தான் அந்த ஜியுடைய புகழை தூக்கிட்டார். ஒரு விஷயம், இந்த இடத்துல இந்தியா தான் இருந்திருக்கணும். ஜி பற்றி வெறும் பேச்சு தான். அது நம்ம அது பேசி பிரயோஜனம் இல்லை. நேயர்களே, இன்றைக்கு நம்ம சர்வதேச செய்திகளுக்காக தோழர் பகுப்பாய்வாளர் திரு கசாலிட்ட நம்ம பேச போகிறோம். ஆயிரக்கணக்கில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அமெரிக்கா காசா போர், அமெரிக்கா ஈரான் போரில் நேற்று மாலை வந்த செய்தி, இன்னும் நள்ளிரவே அழிச்சு போடுவோம் அப்படின்னார் அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள். அவருடைய ட்வீட்டை பார்க்குற போது நான் ஒரு ஷாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நாகரிகங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடும், இனி எப்போதும் திரும்ப போவதில்லை, காட் பிளஸ் யூ, இப்படி போட்டிருந்தாரு. கடைசியில் பார்த்தா காலையில் அமெரிக்கா பணிந்து போனதா தெரியல, சமாதானத்துக்கு போகிறதாக செய்தி. 2 வாரத்திற்கு வில் டேக் பீஸ் நெகோசியேஷன், நாளை மறுநாள் நடக்க போகுது பாகிஸ்தானில். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய சந்தேகமாக இருக்குது. இவ்வளவு ஞாபகம் பேசின அமெரிக்கா இறங்கி போச்சா அல்லது ஈரான் இறங்குச்சா? எனக்கு தெரியாத விஷயத்தை நம்முடைய சிறப்பு விருந்தினர், இன்டர்நேஷ்னல் பகுப்பாய்வாளர், அனலிட்டிக்கலா தோழர் கசாலி அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாங்க. சார் என்ன சார் இப்படி நான் சொன்னதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கே புரியல, ஒரே குழப்பமாக இருக்கு. இப்போ இதில் சொன்னீங்கல்ல, இப்போ வெற்றி தோல்வி அப்படின்னு எடுத்தீங்கன்னா யாருக்கு? ஈரானுக்கு ஒரு வெற்றி ஒரு தோல்வி. அதை ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். ஆமாம். அமெரிக்காவுக்கு கொஞ்சமாக வெற்றி பெரிய தோல்வி. கொஞ்சமாக வெற்றி பெரிய தோல்வி. ஓகே, என்ன எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு சீஸ்ஃபயர் அல்லது ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துச்சுன்னா இங்கேயும் இழப்புகள் இருக்கும், அங்கேயும் இழப்புகள் இருக்கும்ல, எல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து எப்படி ஈரான் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நேற்று வரைக்கும் ஈரான் என்ன சொன்னாங்க, முதல்ல அமெரிக்கா இங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போங்க, இது எல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், இப்படி பண்ண முடியாது, நான் வந்து புறங்கையால் ரிஜெக்ட் பண்ணுறேன். பாகிஸ்தான்லேருந்து அவர் ஷபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், அசீம் முனீராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே எர்டகனாக இருக்கட்டும், அல்ல எல்சிசியாக இருக்கட்டும், நம்ம துருக்கி, எஜிப்ட் 3 பேர் சேர்ந்து பேச்சுவார்த்தை வந்தாங்க. 3 பேரையும் புறங்கையால் தள்ளினோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஓகே, ஆனால் நேற்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், ட்வீட் போட்டது வந்து, நீங்கள் பல 1000 வருடங்கள் பழமையான அந்த பெர்ஷியன் ஏரியா இனி வந்து மொத்தத்துக்கு மண்ணோட மண்ணாக போகுது, திருப்பி வரவே முடியாது, உங்களை வந்து கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த ட்வீட் போட்டுவிட்டார்ல. போட்டுவிட்டா அதுக்கு ஈரான் பயந்து பணிந்து
ஓகே சொன்னதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இவ்வளோ சொன்னால் நீ வந்து பாரு நான் நிற்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் இதில் இருந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் எங்கேயோ போயிருக்கும்போது ஒரு நம்ம ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, வைஸ் பிரசிடென்ட், அவர் வந்து ஹி வாஸ் பெக்கிங், லிட்ரலி பெக்கிங் ஈரான், ப்ளீஸ், ஈரான்ட்ட வந்து அப்படி கெஞ்சுறாரு, ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒத்துக்க, அவன் ஒரு கிருக்கேன். இது லிட்ரலி பெக்கிங்னா அதில் வந்து உண்மையாக அவர் நேரடியாகவே பேசினாரா? ஆமாம் ஆமாம், நேரடியாக அந்த வெளிப்படையாக இல்லை வெளிப்படையாக அவர் வந்து இதில் டென்மார்க்கோ ஏதோ ஒரு நாட்டில் கட்ட நாடு அங்கே போயிருக்கும்போது அங்கே பேசும்போது சொல்கிறார், நான் ஈரான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓஹோ, ஓகே, நீங்கள் ஈரான் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, எங்களோட சீஸ்ஃபயரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் a open proclamation. ஆமாம், அப்படிதானே அவர். ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஒரு விண்ணப்பம் அது வந்து அது ஜேடி வான்ஸ் வந்து அவர் நல்லதுக்கு சொன்னாரா கெட்டது சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் ஜேடி வான்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் ஒரு கிறுக்கன். அது உண்மைதான். என்ன, அது உலகமே அறிஞ்சது. ஏற்கனவே 2 பேருக்கும் பயங்கரமான மோதல் உள்ளுக்குள்ள. எங்க ஜேடி வான்ஸுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பயங்கரமான மோதல் ஏற்கனவே நீயா நானான்ற அளவுக்கு வந்துருச்சு. அதுபோக அங்கே பெண்டகனில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமை அதிகாரி, இராணுவ முக்கியமான ஆட்களுக்கு பூரா வந்துருச்சு, சேக் பண்ணிட்டாங்க இராணுவ அதிகாரி, ஏன்னா தரைப்படைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சூழலில் இப்போ அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அப்படின்னா ஜேடி வான்ஸுக்கும் பெரிய வீழ்ச்சி. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த மட்டும் ஒரு சாகர நிலைமையில் இருக்கார். வயசாகி போச்சு, 80 வயசாகி போச்சு. இனிமேல் வந்து நல்லா இருந்தான்னா கெட்டு போனோன்னா நம்மளை வந்து இதில் எப்ஸ்டீன் ஃபைலில் நம்மளை வந்து தூக்கில் போடணும்னு சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, இங்கே பிரச்சனை வந்திருக்கு, இதுமே என்ன நாடே அழிஞ்சால் நமக்கு என்ன அப்படின்ற நிலைமையில் ட்ரம்ப்பு. அவங்க எதை பற்றியும் கவலை இல்லை. அதாவது லூஸ்தனமான பேச்சுன்னு வைங்க, பைத்தியத்தோட உச்சம் அது. என்ன வேணாலும் நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, எனக்கு என்ன வந்தாலும் ஒன்றும் இல்லை போனால் போச்சுன்ற மாதிரி அந்த ஆளுக்கு. அதாவது வெந்தா திண்டு விதி வந்தா சாதல் மேல். அந்த ஆளுக்கு வந்து நான் எப்படி என்னை வந்து சும்மா விட போகிறதில்ல, என்ன யாரும் இங்கே சும்மா விட போகிறதில்ல, இந்த போர் வந்து வெற்றிகரமாக பண்ணால் கூட நாளைக்கு எப்ஸ்டீன் ஃபைலுக்காக நம்மளை வந்து உள்ளே பிடிச்சி போட போகிறாங்க, அல்லது பிரச்சனை பண்ண போகிறாங்க, ப்ரீச் பண்ணி நம்ம மேலே அதை கேஸ் போட்டு அலக்கழிக்க போகிறாங்க. 80 வயசுக்கு மேலே வந்து நீ அலக்கழிச்சு என்ன ஆக போகுது, ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜேடி வான்ஸ்க்கு அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு பெரிய திட்டங்களோடு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஏற்கனவே எக்கச்சக்கமான கடனில் இருக்குது. ஜேடி வான்ஸ் அடுத்த கட்டத்துக்கு இனி பிரசிடெண்ட்டாக வரணுங்கிற ஆசையில் இருக்காங்க. ஒரு எங்கும் கூட அப்புறம் 35-40 வயசுக்குள்ள தான் இருக்கும், 40-45 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஜேடி வான்ஸ் வந்து ஏதோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட பேசுகிறார். ஜேடி வான்ஸ் வந்து யூதரான்னு எனக்கு டவுட்டு இல்லை, அவர் காத்தலிக். ஏன்னா யூதரா இருந்தா இங்க சப்போர்ட் பண்ணி இதை கண்டினியூ பண்ண வச்சிருப்பாங்க கத்தோலிக்கர். ஓகே, இவரோட மருமை யாரு, நம்ம மார்க்கோ ரூபியோ, அப்புறம் இவங்க எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் வந்து யூத கூட்டம், அது சண்டை போடன்றாங்க. நீங்க சொன்னால ஒரு சின்ன குறிப்பு. ஓகே, பீட்டர் ஹெர்ட்ஸ், மைக்கோ ரூபியோ வந்து அவர் வந்து கிறிஸ்தவர். அவர் அங்குள்ள, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர் இல்லை, ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். ஓகே, இவர் வந்து கேத்தலிக்ஸ். யாரு, ஜேடி வான்ஸ். அதனால அவர்களுக்குள்ளே சில முரண்கள், பயங்கர முரண் இருக்கு. ஆனா என்னன்னா இவங்க வந்து இப்ப மார்க்கோ ரூபியோவா இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம பீட்டர் ஹெர்ட்ஸா இருக்கட்டும், அல்லது இவரோட மருமகன் இருக்கார் இல்லையா, இப்போ ட்ரம்ப் மருமகன், அவர் வந்து நேரடி யூதர், ஜெரி குஷ்னர், அந்த யூதர். இவங்க வந்து எப்படி யூத லாபி அப்படின்னா ஈரானை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி யூத லாபி. ஸ்டீவன் காஃப் யாரு, யூதன் தானே? யூதன் தான், ஸ்டீவன் காஃப். ஆனா ஈரான் சொல்லிட்டுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு, அது உண்மையா? எது? பேச்சுவார்த்தைக்கு ஜெரியோ ஸ்டீவோ வரக்கூடாதுட்டாங்க. அது வந்து இன்னும் ஒன்றும் வரலையே, தகவல் வரல. அது உண்மை கிடையாது, தெரியல. அது உண்மை. ஆனா அவர்கள் அப்படி இன்னைக்கு ஒரு தகவல் வந்துச்சு எனக்கு. ஆனாலும் பேசுவாங்க. நமக்கு வந்ததுல வந்து ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த 15 நாள் சீஸ்ஃபயர் டெம்பரவரி போர் நிறுத்தத்துக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆமாம், அது ப்ரொவைடட், எங்களுக்கு 10 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் பேச்சுவார்த்தையே. அந்த 10 பாயிண்ட் என்னது? அந்த 10 பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட். ஆமாம், முதல் பாயிண்ட் எப்படின்னா, நம்பர் 1 வந்து கேரண்டி தட் ஈரான் வில் நாட் பி அட்டாக்ட் எகெயின். இனிமேல் காலத்துக்கும் ஈரானை யாரும் வந்து தாக்கவே மாட்டோம் அப்படின்னு கேரண்டி கொடுக்கணும். யார் கேரண்டி கொடுக்கணும்? உலக நாடுகள் சேர்ந்து கேரண்டி கொடுக்கணும். தேர் எக்ஸ்பெக்டிங் குளோபல் கேரண்டி. நம்பர் 2 வந்து பெர்மனன்ட் எண்ட் டு த வார், நாட் ஜஸ்ட் அ சீஸ்ஃபயர். இது சும்மா டெம்பரரியாக வந்து ஒரு போர் நிறுத்தம் அப்படிலாம் பத்தாது. நிலையான போர் நிறுத்தம், நிலையான மொத்தத்துக்கு போருக்கு இது வரைக்கும் முற்றுப்புள்ளி, போருக்கு முற்றுப்புள்ளி. இனி போரே இங்கே கிடையாது. இது நல்ல விஷயம் தானே அவன் கேட்டிருக்குது, நல்ல விஷயம் தான். ஏன்னா என்ன செய்வான்னா, இவங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிப்பாங்க.
ஓகே, ஸோ அந்த ஒரு அதுதான் அமெரிக்காக்காரன் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆமாம், சமாதான பேச்சுவார்த்தை மார்ச் 2 நடத்திட்டு பிப்ரவரி 28 அடிச்சிட்டாங்கல்ல, அடித்தாங்க. ஸோ அதனால் அது நம்பர் 2. இப்போ வந்து எண்ட் டு இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் இன் லெபனானில் இஸ்ரேல் அடிக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன இது என்ன தெரியுமா? அது எப்படி? அது வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறான்னா, எல்லா பாயிண்ட்டையும் ஒத்துக்கிறோம், எக்ஸப்ட் நாங்கள் ஈரான்கிட்ட மட்டும்தான் போர் நிறுத்தோம், சீஸ்ஃபயர், இங்கே பக்கத்தில் போகிற அடிப்போம். இதில் ஒரு சின்ன குறுக்கீடு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஒரு சர்வதேச அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னா அப்போ ஈரானுக்கு அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவாங்களோ? லெபனான் ரெண்டாவது பேசுவோம். ஈரானுடைய பாயிண்ட்ஸ் பொருளாதார தடைகள்லாம் நீக்கிடுவாங்களோ? வாய்ப்பு இருக்கோ? இருக்கு. அது நீக்காமல் வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ இது எப்படின்னா, இவன் ஒரு ஆம்பளையாக இருந்தான்னா, வீரனாக இருந்தான், ஆம்பளைங்கிறது வீரத்துக்காக சொல்கிறது, ஆண் பெண் பேதம் இல்லை. என்ன ஒரு வீரத்துக்காக, நீ ஒரு வீரனாக இருந்த சுத்த வீரனாக, ஒரு சுத்த வீரனாக இருந்தால் இந்த போர் நிறுத்தத்துக்கு, இந்த 15 நாள் சீஸ்ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி மாறுதட்டி நில்லு. ஆனால் இதுக்கெல்லாம் ஈரானை நாங்கள் அடிக்க மாட்டோம். எப்படி நிற்பாங்க? ஈரான் அடிக்க மாட்டோம், ஆனால் அந்த பச்சை புள்ளையில போட்டு அடிப்போம். அதான் ஈரான் அடித்தாதான் காலியாகுதே. இல்லை பிரச்சனை அதான், ஈரான் அடித்து திருப்பி அடிக்கிறான்ல. ஈரான் 2 பேரில் போகிறீங்க. அப்படிங்கும்போது என்ன, இந்த இதுக்கு ஈரான் கொடுத்த அந்த 10 பாயிண்டில் வந்து 9 பாயிண்ட் ஓகே தான். இந்த லெபனான் அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க ஹமாஸு, இவங்க எல்லாத்தையும் அடிப்போம். அதுக்கு நாங்கள் அவங்க பாவம், அவங்க ஒரு சின்ன நாடு கிடையாதுல்ல, குழு தானே. அதை அடிக்க போகிறோம்னா, இப்போ நீ வந்து வீரனாக இருந்தால் நீ வந்து இல்லை நான் வந்து ஈரான் அடிப்போம், அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லு. ஆனால் இன்னொரு விஷயம் கேட்குறேன் சார். ஒருவேளை இனி அப்படி போர் நடக்குன்னு வைப்போமே, ஒரு பேச்சு, இந்த சமாதானமாகி ஈரான்லாம் சமாதானம் ஆயிட்டுனா, இவன் லெபனானில் போய் போரிட்டாலும், ஹமாஸோட போரிட்டாலும், ஹிஸ்புல்லா கூட போரிட்டாலும், இனி அடுத்த கட்டம் அமெரிக்கா வரவே செய்யாது. கண்டிப்பாக வருவாங்க. இல்லைன்னா அமெரிக்கா அங்கே யாரும் ஆட்சி பண்ண முடியாது. அமெரிக்கா ஆட்சி பண்ணுறது வந்து இப்போ மாறிட்டுல இப்போ. ஆனால் சீஸ்ஃபயர் இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்க நம்ப தகுந்தவர்கள் அல்ல. யாரு? அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி. ஆமாம், அது 100க்கு 100 கரெக்ட். அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொய் சொன்னால் மாறு செய்வாங்க. வாக்கு கொடுத்தா வாக்கை வந்து நேரடியாக வந்து மீறுறதுக்கு, வாக்கு கொடுக்குறதே மீறுறது தான் அப்படின்ற மாதிரி. சரி, நம்பர் வந்து 4, லிஃப்டிங் ஆஃப் ஆல் யூஎஸ் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான். அதை நீங்கள் தடையெல்லாம் நீக்கி விட்டுருணும், எல்லாத்தையும் நீக்கணும். 47 வருஷம் மாறி மாறி எக்ஸ்ட்ரா போட்டு தடை போட்டே இருக்காங்க. சரி, இது பெரிய வெற்றி இல்லை. அது ஓகே சொன்னால் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா சரக்கு விற்க போகும். இது ஓகே சொல்லுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமில்ல, இது வந்து அமெரிக்காவுக்கு என்ன சார் பாதிப்பு? அமெரிக்காவுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ பாதிப்பு பூரா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு, ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு, ஆப்பிரிக்காவுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதனால் இவன் வந்து ஈரானுக்கு சரி ஓகே தடையெல்லாம் நீக்கிட்டோம். ஆனால் நீக்கினதுக்கு அப்புறமும் இவங்க வந்து டாலர்லேருந்து விநியோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாலரில் விநியோகம் பண்ணி தான் பட்டாங்கல்ல, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. யுவான் தான். யுவான் மட்டும் இல்லை, இந்தியன் ருப்பியில் பண்ணுவாங்க. இல்லை, அதான் அந்தந்த நாடுகள் இதில் பண்ணுவாங்க. ஏன்னா யுவான் இல்லை, இப்போ இனி யூரோப்பியன் யூனிட் தான். சாரி, பிரிக்ஸ் யூனிட் தான். பிரிக்ஸ் தான். பிரிக்ஸ். ஏன்னா இந்தியா கரன்சியை கொடுப்பாங்க, ஆனா கணக்கு எங்க வரும்னா யூனிட் கணக்கு தான் வரும். ஏதோ வந்து சைனா யுவானை கொடுத்தாலும் யூனிட் கணக்கு. ஆமா, அப்போ வந்து பிரிக்ஸ் யூனிட்ல ஏதாவது ஒரு வரும். அல்லது இந்தியா ருபி வெர்சஸ் இது ஈரான் ரியால், அதுக்கு வந்துடும். அது ஏதோ ஒரு கணக்குல வந்துடும். அமெரிக்கா செல்லுபடி அது கிடையாது. இதுதான் நம்ம மக்களுக்கு சொல்றது. அப்படிதான், அவ்வளவுதான் இது. அதுக்கப்புறம் end to all regional fightings against Iranian allies. அதாவது ஈரானின் அலைஸ் யார் இருக்கா? இந்த கூட்டாளி ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஹவுத்திஸா இருக்காங்க 6-7 பேர். அவங்க மேலே எந்த விதமான சண்டையும் முக்கியமாக இஸ்ரேல் போடக்கூடாது. சும்மா போய் டோங்கன் அடிக்கிறேன், இங்கே அடிக்கிறேன், அதுக்கு வந்து யார் கேரண்டி கொடுக்கணும்? குளோபல் கேரண்டி வேணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு சார். 3 இடத்துல பஃபர் ஜோன் இருக்கு. ஒன்று பாலஸ்தீனத்தில் பஃபர் ஜோன் இருக்கு, கோலான் குண்டுகளை தாண்டி சிரியாவில் பஃபர் ஜோன் இருக்கு, லெபனான்ல லிட்டானியா ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு பஃபர் ஜோன். ஓகே, அது தமிழ்ல சொல்ல போனா இடையக மண்டலம். அவன் நினைச்சா எல்லாத்தையும் அடிக்கிறான். இதுக்கு என்ன தீர்வு வரப்போகுது? இல்லை, அதான் இது வந்து அவங்க இவங்களுடைய அலையன்ஸ் அடிக்கக்கூடாதுன்னா இவங்களும் அவங்க அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். 2 பேரும் அடிக்க மாட்டாங்க. ஆமாம், அது இவங்க அடிக்காமல் பார்த்துக்கிறது ஈரானோட பொறுப்பு, இஸ்ரேல் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உலகத்தோட பொறுப்பு. சரி, அப்படி. சரி, 6வது பாயிண்ட் என்னன்னா, ஈரான் வுட் ரீஓப்பன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். எல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ணுவோம், பண்ணி திறந்து விட்டுருவோம். அப்போ அதில் அமெரிக்காவும் போகும், எல்லாம் இஸ்ரேல் கப்பலும் போகும், அமெரிக்கா கப்பலும் போகும், எல்லா கப்பலும் போகும். எல்லாம் போகலாம். அது இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. சரி, ஓகே, அது பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து, ஈரான் வுட் இம்போஸ் a $2 million ஃபீ பெர் ஷிப் டிரான்சிட்டிங் ஹார்மோஸ்.
20 கோடி ரூபா ஒரு கப்பலுக்கு, 20 கோடி ரூபா வரைக்கும் ஒரு கப்பலுக்கு ஈரான் வசூலிக்கும். அதை வந்து ஒமானோட பிரிச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த பீஸ் நெகோசியேஷனுக்கு அந்த பாயிண்ட் இப்போ நிறுத்திருக்குல்ல? ஆமா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் கப்பல் போயிட்டு தான் இருக்கு. இப்பவும் பணம் வசூல் வாங்குறாங்க. அப்போ அமெரிக்க கப்பலும் கொடுப்பானுங்களா? இப்போ அமெரிக்க கப்பல் இது வரைக்கும் போகல, அடிச்சிட்டாங்க, போகல. இதுக்கப்புறம் அமெரிக்க கப்பல் போகும்போது வசூல் பண்ணுவாங்க. வசூல் உண்டு, ஆனா ஓமானோட ஷேர் பண்ணிக்கலாம். அது போக இந்த அத்தனை கப்பல்களும் என்ன ஏற்றிட்டு போகுது, என்ன டாக்குமெண்ட்ல இருக்கு, அதாவது நம்ம லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டோ அல்லது டெலிவரி செலானோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத அங்கே ஐஆர்ஜிசியில் காமிக்கணும். அதாவது நம்ம ஊரில் எல்லாருன்னு ஒன்று கொடுத்துருவோம். ஆமாம், ஒரு துண்டு சீட்டு. ஆமாம், அது மாதிரி இங்கே வந்து இது வந்து இது இருக்கு இல்லையா, டெலிவரி செலான். அது மாதிரி அங்கே ஐஆர்ஜிசி பார்ப்பான். ஏன்னா நீங்கள் வந்து துபாய்க்கு, உதாரணத்துக்கு துபாய்க்கு காய்கறி சரக்கு கொண்டு போறியா, மீட்டு கொண்டு போறியா, அல்லது மீட்டுன்ற பேரில் வந்து துப்பாக்கி அம்யூனிஷன் கொண்டு போறியா, எல்லாம் பார்த்துடுவோம். எல்லாம் அவங்க செக் பண்ணி இது ஓகேன்னா தான் அவன் அனுப்புவான். இது பெரிய அதிகாரம் இல்லை சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இதெல்லாம் இன்னும் ஒத்துக்கறல, ஆனால் கன்சிடர் பண்ணோம். இதெல்லாம் இது பேசுறதுக்காக 15 நாள் நாங்கள் வந்து பிரேக் விடுறோம். பேசுறதுக்கு அசீப் முனீரும் ஷபாஸ் ஷரீஃபும் முன்னெடுத்திருக்காங்க. இது அதாவது வில் கன்சிடர் ஆல் த டிமாண்ட்ஸ் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. வில் டேக் அப் டு 15 days. ஆமாம், 15 days நம்ம யாரும் அடிக்க மாட்டோம், நீங்களும் ஹர்மோஸ் விட்டுருங்க. எல்லாம் கன்சிடரேஷன் நடக்கும் இருக்கும். வெதர் தே மே பி பாசிபிள் ஆர் நாட்ங்கறத அதுக்கப்புறம் தே மைட் பி கன்க்ளூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வரலாம். 8வது பாயிண்ட் வந்து ஈரான் வுட் ஸ்பிளிட் தீஸ் ஃபீஸ் வித் ஒமான். ஒமானோட இப்போ 2 மில்லியன் 20 கோடி ரூபா நாங்கள் ஒரு கப்பலுக்கு வசூல் பண்ணுறோம். அதை வந்து என்ன பேசிஸுங்கிறது நாங்களும் ஒமானும் சேர்ந்து பேசி நாங்கள் பிரிச்சுக்கிறோம். இது ஒமானுக்கு ஜாக்பாட்டில் பெரிய ஜாக்பாட். சும்மா 40 வருஷம் 50 வருஷமா சும்மா கிடந்திருந்தது. இப்போ வந்து சரி உதாரணத்துக்கு சார், இப்போ ஓமனே வந்து பல 100 கோடி டெய்லி வருமே. இல்லை இன்னொன்று சார், ஒரு கப்பலுக்கு 18 கோடி சார். ஒரு 20 கோடி சார். 20 கோடி ஒரு கப்பலுக்கு ஒரு 5-6 கோடி ரூபாய் நான் வந்து வசூல் பண்ணி எல்லாம் என்னோட இடத்துலாம் போகுது. இது நமக்கு 2 சொந்தமானது. ஆனால் எனக்கு முழுசாக சொந்தமானது, உனக்கு அரைகுறையாக சொந்தமானது. உனக்கு வந்து ஒரு 5 கோடி 6 கோடி தரேன் ஒரு கப்பலுக்கு. 20க்கு உனக்கு 3ல் 1 தரேன். 3 ஒரு பங்கு தரேன். உனக்கு 6, எனக்கு 12 வாட் எவர் ஓகே தரேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 120 140 கப்பல். ஒரு நாளைக்கு 120 to 140 கப்பல் ஒரு நாளைக்கு எங்கேயோ போயிருமே. அவ்வளோதான். இப்போ 140 கப்பல் அப்படின்னா 10 கோடி அப்படின்னா 1500 கோடி. ஓகே, இவங்களுக்கு வந்து 5-6 கோடி அப்படின்னா ஒரு 500-600 கோடி. எங்கேயோ போயிருமே. ஒரு 800 கோடி இவங்க ஒரு நாளைக்கு 800 கோடி அப்படின்னா ஓமான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தியா ஏற்கனவே பார்த்தா துபாய் கம்பேர் பண்ணும்போது, யுஏஇ கம்பேர் பண்ணும்போது, சவுதியை கம்பேர் பண்ணது ஓமான் வந்து கொஞ்சம் லிட்டில் லோ வருமானத்தில், ஃபினான்ஷியலாக. இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கே. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து சூயஸ் கால்வே இருக்குல்ல, அதை வச்சு தான் மொத்த ஈஜிப்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதில் போடுற பில் 12 பில்லியனோ சம்திங். அது ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி கிட்ட வருது. 12 பில்லியன் சொன்னாங்க. பில்லியன் தான், 1 லட்சம் கோடி. ஆமாம், 1 லட்சம் கோடி சம்திங். அந்த அமௌண்ட்டு வருது. அது மாதிரி இப்போ இங்கே ஈரான் இவன் மத்தியஸ்தம் பண்ண போனால் ஓமான் அடிப்படையில் ஒன்றும் செய்யலை. இப்போ இதில் வரக்கூடியது இருக்கு இல்லையா, எப்பா உனக்கு 300 ரூபாய்க்கு தரம்பா உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 800 கோடி வருது ஒரு மாதத்துக்கு. இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி மாதம் வருது. ஆமாம், ஒரு 2 லட்சம் கோடி சும்மா வருது. அது இல்லாமல் வேற அவங்க உள்ளுக்குள்ள அப்போ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஒமான் அமெரிக்கா என்ன இதில் வந்து அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? ஒன்றும் ரைட் இல்லை. அவன் எதுக்கு அங்கிருந்து வந்து கஞ்சா பண்ணுறான்? இல்லை என்னன்னா காலி பண்ணிட்டான்ல. இல்லை இப்போ என்னன்னா நாங்கள் தான் உலகத்தின் பெரிய ஆள் ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இடத்துல. அதுக்கப்புறம் 9வது வந்து ஈரான் வுட் எஸ்டாப்ளிஷ் ரூல்ஸ் ஃபார் சேஃப் பாசேஜ் த்ரூ ஹர்மோஸில் சேஃபாக போகிறதுக்கு ஈரான் தான் பண்ணும். அதாவது ஈரான் வந்து ஹேவ் டு டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும். இந்த ஜலசந்தியை பொறுத்தவரை, இந்த நீரிணையை பொறுத்தவரை, they should have a responsibility to everything. If the international community to talk about whatever may be, whether they will ratify or anything, they should talk to him. them யார் ஈரானோட மட்டும் தான் பேசணும். ஈரான் they should have a responsibility. அது போக அந்த கூட்டத்தில் வந்து ஓமான் இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள இல்லை, அவ்வளோதான். அது அவங்க இதுக்கு வந்து ஓமான் வந்து ஈரானை ஓவர் கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்தில் துருக்கி வேணான்னு சொன்னதே ஈரான் தான். ஆமா, முதல்ல அந்த போருக்கு முன்னாடி துருக்கி வேண்டாம் எங்களுக்கு ஓமான் தான் வேணும். எரடோகன் பெரிய கல்லை
திருடேன். ஆமாம். இப்போ ஓமான் எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால இப்போ 10வது பாயிண்ட் தெரியுமா? ஈரான் வுட் யூஸ் ஹர்மூஸ் ஃபீஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ரீபேட்ரியாஷன்ஸ். ரீபேரேஷன்ஸ்னா இந்த ஹர்மோஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல, சரி, அதை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நாட்டே மறுஉருவாக்கம், மறுவாக்கம் யூஸ் பண்ணுவோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேரிங் ஒர்க். ஆமாம், அது மற்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரீபேரேஷன்ஸ். ரிப்பரேஷன், ரைட், ரிப்பரேஷன். ஓகே ஓகே, அந்த மாதிரி இது 10 பாயிண்ட். 10 பாயிண்ட் இப்போ வச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து 15 நாள் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இவனை கூப்பிட்டு, நம்ம பாகிஸ்தானை கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் சொல்லி நிறுத்திட்டு, நான் இப்போ வார்த்தை விட்டுட்டேன், அடிச்சாகணும், இல்லை என்ன சொல்லி முடிச்சுருவாங்க, விச ஊசி போட்டுருவாங்க நம்மளை, நீங்கள் அடிச்சே ஆகணும், ஏதாவது சொல்லு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நேராக வந்து சைனாட்ட சரண்டர் ஆனாங்க. சைனாவுக்கும் தேவைப்படுது, ஏன்னா அவன் 2 பேரும் நல்லா இல்லை க்ளோஸில் இருக்காங்க. அது போக இவன் பாகிஸ்தான் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய முதலாளி வந்து அந்த வீட்டில் டிரைவர் சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும், இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி. பாகிஸ்தான்காரன் இல்லை, பாகிஸ்தான்காரன் என்ன அவன் வந்து லோவில் தான் இருக்கான். ஆனால் பாகிஸ்தான்காரன் சைனா கூட கொஞ்சம் நல்ல இதில் இருக்கான். போய் ஐயா அந்த முதலாளி வந்து சொல்கிறான், நீ கொஞ்சம் பார்த்து ஈரான்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க சொல்லு முதல்ல, சீஸ்ஃபயருக்கு. அப்படி லைனாக வரான். ஆமாம், அதாவது அமெரிக்கா சரண்டர் ஆகுது பாகிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு. பாகிஸ்தான் அந்த செய்தியை சைனாவுக்கு போடுது, சைனா வந்து இங்கே வருது. இப்போ முதல்ல வந்து பாகிஸ்தான் சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஈரான். இப்போ வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரே முக்கிய காரணம் வந்து சைனாவோட அழுத்தம். இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, வாஷிங்டன், நியூயார்க் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் காலையிலே போட்டான். அப்படியா? இன்னைக்கு காலையில் முதல் செய்தி. நான் எழுப்பின உடனே நியூயார்க் டைம்ஸ் பார்க்கும்போது நான் எதையும் பார்க்கல, இன்னும் பார்க்கல. ஏன்னா நான் அதை பார்க்காம இருக்கிறது இல்லை. என்ன அப்படி என்ன வாஷிங்டன் போஸ்ட் இதெல்லாம் நியூயார்க் டைம்ஸ் அதுதான் வந்துருது. இப்போ என்ன சொன்னாலும் இங்கேயும் போட்டு விடுறான் நம்ம தமிழ் சேனல்கள். விஷயம் என்னன்னா, இவங்க பாகிஸ்தான்கிட்ட அவன் வந்து கெஞ்சினது, அதாவது ஜேடி வான்ஸ் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணது சொல்லிட்டீங்களா வந்தாச்சு. அப்புறம் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை கூப்பிட்டு, எப்பா நீ வந்து சீஸ்ஃபயருக்கு வந்து 15 நாள் சீஸ்ஃபயருக்கு முதல்ல வந்து ஒத்துக்க வை, அப்புறம் பேசிக்கிடுவோம். அப்புறம் இவங்க என்ன, இல்லை 15 நாள் சீஸ்ஃபயருக்கு வந்து அவன் அம்யூனிஷன் பெருக்கிறத சரி பண்ணுவாங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு அழுத்தம் கொடுத்தது. இப்போ ஈரான் எப்படி ஒத்துக்கிட்டான்னு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக இந்த கேள்வியில் வந்து சைனா என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து பாகிஸ்தானை சொல்லியிருக்கான், எனக்கு நீ ஒரு கேரண்டி அங்கே வாங்கி கொடு, எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து 15 நாள் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அங்கே வந்து இறக்கி திரும்ப அடிக்கக்கூடாது, அதுக்கு நீ கேரண்டி பேசு. சைனா யார்கிட்ட கேட்டிருக்கான்? பாகிஸ்தான்கிட்ட. நீ அவன்கிட்ட அமெரிக்காட்ட சொல்லு. வெரி குட். இல்லை நான் வருவேன் உள்ள. ஓ அப்படி. ஆமாம், அதாவது வல்லவனுக்கு, அதாவது என்ன சொல்றது, வல்லவனுக்கு வல்லவன் இவனுக்கு அவன் மேல. அப்போ என்னன்னா இவன் சொல்ல, ஐயா இந்த மாதிரி நான் வந்து பேசிட்டேன். நேற்று புட்டின் ஒரு மிரட்டல் விட்டுருக்காப்புல. என்ன மிரட்டினாப்புல? மிரட்டல் தான். புட்டினுடைய அவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க இன்வால்வ் ஆகுங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காரு. சரி, ஆனா இன்னும் ஒரு விஷயம், இவ்வளவு தூரம் நல்ல எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ஆனா நேரடி இவ்வளவு தூரம் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்சம் இறங்கி வரல அவங்க. யாரு? சைனாவா இருக்கட்டும், அவங்களை பின்னாடி அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சில ராஜரீதியாக என்ன ராஜரீதி இவன் தான் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ராஜரீதி அடிக்கிறாங்க? அடிச்சாலும் அவங்களுடைய செய்மதி படங்கள் மூலம் தான் இவங்களும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். இந்த போர்ல வந்து அமெரிக்கா ஒரு மாதிரி தோத்து போய் நிக்குது. இவங்க இன்னும் இறங்கி வந்தாங்கன்னா, எப்படி அடிக்க போச்சு, என் வீட்டுக்குள்ள எப்படி அடிக்க போச்சு, அடுத்த கட்டம் அதுதான் வந்துட போச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, புட்டின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ஆள் வந்து எப்பவுமே இஸ்ரேலுக்கு சாதகமான ஆள் இல்லை. இப்போ அந்த நிலை மாறி இருக்கணும். இல்லை மாறிட்டு நீங்க சொன்னது ஏன் காரணம்னா, இஸ்ரேலுக்கு நிறைய பேர் ரஷ்யக்காரங்க இருக்காங்க. ஆனா இந்த முறை மாறிவிட்டதாக இதே குற்றச்சாட்டை நான் அப்படி பார்த்தீங்கன்னா, போன வாரத்தை ஒரு வாரமா கடந்த ஒரு 4-5 நாளாக வந்து அங்கே இந்தியாவோட புஷேர் இருக்கு இல்லையா, புஷேர் வந்து நம்ம ஊர் கூடங்குளம் மாதிரி ரஷ்யாவோட அணு நிலையம். ஓகே, கூடங்குளம். ஓகே, கூடங்குளம் தான் ரஷ்யாவோடது. அது மாதிரி அங்கே புஷேர்ல அவங்களோட ஆட்களை பூரா வெளியேற்றி போயிட்டாங்க. அப்போ அடிக்க போறாங்க, தெரிஞ்சா பண்றாங்க. அப்போ அதுக்கு நீ எப்படி அடிக்க போச்சு, என்னோட ஆள் நிற்பாங்க, என்னோட தளங்கள் நிற்கும்டான்னு இறங்கின இது நான் வச்சிருக்கேன், என்னோட ஆயுதம் வந்து நிற்க போகுது, நீ என்ன செய்வ பார்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஒரு நேரடியான மிரட்டல்களை கொடுக்கல, பின்னாடி உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் அது வந்து பின்னாடி உட்காந்து செய்கிறது வந்து அது இவனோட வேலை, அதாவது அது வேற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது பத்தாது. ஆனாலும் இவன் சைனாவோட அழுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு, நான் 15 நாள் இந்த இடத்துல சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு. அந்த பேச்சுவார்த்தை வந்து 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடக்க போகுது. 10ஆம் தேதினா நாளைக்கு மறுநாள், வெள்ளிக்கிழமை.
அப்படி நடக்க போகுதுன்னா அதுல என்ன நடக்குது? யார் யார் கலந்துக்கன்னா அங்கே ஷபாஸ் ஷெரீப், அசீம் முனீர் 2 பேர் தான் முக்கியம். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அதுக்கப்புறம் வந்து இங்கே இஸ்ரேல்ல இருந்து யார் வரப்பான்னு தெரியாது. ஒரு இஸ்ரேல் காட்ஸா அவனை எவனும் தெரியாது. அவனும் எல்லாருமே எனக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எவனுமே ஒரு தரமானவன் கிடையாது. அதாவது கேடு கட்டவன் எல்லாமே மோசமான வந்து கெட்டவன், கேடு கட்டவன், மிக கேடு கட்டவன், மிக மிக கேடு கட்டவன், கேவலமானவன், அப்படித்தான் இருக்காங்க. அது அப்படித்தான் இருக்காங்க. என்ன ஹிட்லர் சொன்ன அமெரிக்கால இது யார் வர்றா? அமெரிக்கால இருந்து எனக்கு தெரிஞ்சு ஜேடி வான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜேடி வான்ஸ் தான் விரும்புறாரு ஈரான். இல்ல அதாவது என்ன, இந்த ஆள் வந்து மார்க்கோ ரூபியோ மேல நம்பிக்கை இல்லை, அவன் விளங்காத நம்பிக்கை இல்லை. அது போக வந்து வேற யாருமே நம்பிக்கை இல்லை. ஜேடி வான்ஸ் தான் வந்து கொஞ்சமாவது வந்து இதை போர் முடிவு கொண்டு வரணும். ஜேடி வான்ஸ் ஒரு நியூட்ரலா பேசுறாப்ல அப்படின்னு. ஆமா. ஆனால் இன்னொன்னு, இந்த இடத்துல அவரை ஒதுக்கி வச்சிருவாங்க. யார? ட்ரம்ப். இல்ல ட்ரம்ப் டோட்டலா முடிஞ்சு போச்சு. நீ பேசாம இரியா, வாயை பொத்திட்டு வயசான காலத்துல. இல்ல அது முடிஞ்சு போச்சு. ஜேடி வான்ஸ் பேசி இதுல வந்து 10 பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பாயிண்டா ஒத்துக்குவாங்கன்னு தோணுது. முக்கியமா வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ண ஐட்டங்கள் இதுல வரல, ஃப்ரீஸ் பண்ண ஐட்டங்களை பூரா ரிலீஸ் பண்ணிடுறோம். ஏன்னா எக்கச்சக்கமா இன்னும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இந்த அணு ஆயுதம் என்ரிச் பண்ணதை கொடுக்க மாட்டேங்கிறான். இல்ல என்ரிச் பண்ணி வச்சதை கொடுக்க மாட்டோம். அதான் 453 கிலோ 435 கிலோ ஓகே 450 கிலோ பக்கம் வச்சுக்கோ. 60% பண்ணி வச்சுக்கோ. அதை நாங்க வந்து பாசிட்டிவான விஷயம் மட்டும் யூஸ் பண்றோம். சரி, இது அமெரிக்கா என்ன சொல்ல போகுது? அமெரிக்கா ஓகே சொல்ல போறாங்க. ஓகே சொல்லிடுவாங்க. ஆமா, எனக்கு அணு ஆயுதம் தயாரிக்கல, அதுக்கு வந்து ஐஏஇஏ சாட்சி. ஐஏயும் யூரோப்பியனும் எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாம் கையெழுத்து போடாங்க. நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், எங்கள் மதத்துக்கு மத கொள்கைக்கு எதிரானது. ஹராம். ஆமாம், அப்படி பார்த்தா மிசைல் ஹராம் இல்லையா? அதெல்லாம் சும்மா போடுறதான். என்னென்ன ஹராம்னா எது? எல்லாமே ஹராம் தானே. எல்லாமே மனிதர மிசைல் நேரம் மக்களை தான் சாவடிக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, அது எதுவும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சும்மா ஹராம் முடியாது. மிசைல் வீசினா ஒரு பில்டிங் தான் சார் இருக்கும், அணு ஆயுதம்னா ஒரு பில்டிங் இல்லை. இல்லை, நீங்கள் மிசைல் வீசினா 100 பில்டிங்ஸ் அடிக்கிற மாதிரி மிசைல்லாம் இருக்கு. ஆனால் மிசைல் வந்து சின்ன ஹராம், அது பெரிய ஹராம், அவ்வளோதான் விஷயம். ஒரு கேள்வி மட்டும் முடிச்சுக்கிடுவோம். பேசினா இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் நான் பேச டைம் ஆயிரும். ஓகே. நல்ல பட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது யார் நல்ல பட்டுருப்பா? 3 பேருமே அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் சரியான அடி. இல்லை 3 பேர் அடியும் விலைக்கு சொன்னோம்னா சுருக்கமா உடலாலும் உள்ளத்தாலும் யார் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து இஸ்ரேல். உடலாலும் உள்ளத்தாலும். ஆமா, மென்டலி ஆஸ் வெல் அஸ் பிசிக்கலி. அங்க வந்து கட்டடங்கள் ஏகப்பட்ட சேதம், உண்மைக்கு பயங்கர சேதம் கட்டடம். அதுக்கப்புறம் எதிர்காலம் கேள்விக்குறி. எதிர்காலம் ஒரு 30 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க, கேள்விக்குறி. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 வந்து உடலாலும் உள்ளத்தாலும் அடுத்த கட்டத்தில் அடி வாங்கியிருக்கிறது ஈரான். ஈரான் பெரிய என்ன, ஏகப்பட்ட பில்டிங் அடி வாங்கியிருக்காங்க, ஏகப்பட்ட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹர்மோஸுங்கிற விஷயத்தில் வந்து வருமானம் வருது. அது போக இந்த இதில் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்கல்ல, சாங்ஷன் கிடையாது, பொருளாதார தடை கிடையாது. அமெரிக்கா வந்து உடலால் கெடலை, ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட அங்கே வந்து அடி வாங்கலை. இல்லையே, 15 தரம் காலியாக இருக்கு. இல்லை, அது இங்கே தானே, அவன் இடத்துல பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவன் இடத்துல பண்ண முடியாது. அவன் 10,000 கிலோமீட்டர் அடுத்த இடத்துல வச்சுட்டு பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருந்து அந்த வாடகை வீட்டை அடிச்சான்னு சொல்ல முடியாது. அவன் வாடகை வீட்டில் அவன்கிட்ட பொருளாதாரம்லாம் இருக்கு. உடலால் காயப்படலை, ஆனால் உள்ளத்தால் அவ்வளோ காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எதிர்கால வருமானம் இருக்குல்ல அமெரிக்காவுக்கு, ஒரு வருஷத்துல எனக்கு இங்கேருந்து இவ்வளோ ஆயுதம் விற்கணும், இவ்வளோ இது அந்த எல்லாம் வராது. இனி வந்து எல்லாத்தையும் டாலர் டிரான்சாக்ஷன் கிடையாது. அதான் டாலர் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஆயுத விற்பனை கிடையாது. அப்புறம் வந்து இந்த அவன் என்ன பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அது 9 நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு அவனோட வேலை. இஸ்ரேல் எதாவது கட்டுறான், ஐயாப்பா நீ உன் வேலையை பார்ப்ப, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அவங்க வேலையை மட்டும் பார்த்தாங்கன்னா எதிர்காலத்தில் அமெரிக்கா ஓகோன்னு இருப்பாங்க. நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. இதில் 3 பேரும் பாதித்தாலும் உடலாலும் உள்ளத்தாலும் நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ஈரான் வந்து உடலாலும் உள்ளத்தாலும் பாதித்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா பாதிப்புகளிலே கதவுகளும் அவனுக்கு திறக்க போகுது. மரணங்கள் 10,000 20,000 போயிட்டாலும் தேசத்துக்காக போகுது. ஆனால் இனி தேசம் வளரத்தான் போகுது. ஆமாம், அப்படித்தானே? ஆமாம். அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? பாசிட்டிவ் நிறையா இருக்குது இவனுக்கு. பாதிக்கப்பட்டாலும் பாசிட்டிவ் அதிகம், பாதிக்கப்பட்டா நெகட்டிவ் அதிகம். நீங்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பை மேற்கொள்வதற்கு பில்லு போடுறாங்க, எல்லாம் பில்லு போடுறாங்க. அப்புறம் வேற தர்றாங்க. அப்புறம் இஸ்ரேல்ல சரக்கு கிடையாது, ஆயில் ஒன்றும் இல்லை. இவன்ட்ட சரக்கு இருக்கு, ஆயில் இருக்கு. அதை வந்து எல்லா நாட்டுக்கும் விற்பாங்க, இன்க்ளூடிங் இந்தியா விற்பாங்க. அது போக ஏற்கனவே அடிபட்டுருக்குல்ல, அதுக்கு வந்து 500 பில்லியனோ ட்ரில்லியனோ அவன் தரணும், அமெரிக்கா தரணும். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்,
அதை கேட்கக்கூடாதான்னு கேட்கலாம். சரி சொல்லுங்கள். நம்ம விஸ்வ குரு ஜி அமைதியாக போயிட்டார. பாகிஸ்தான் அந்த ஜியுடைய புகழை தூக்கிட்டா. ஒரு விஷயம், இந்த இடத்துல இந்தியா தான் இருந்திருக்கணும். ஜி இப்போ சும்மா வெறும் பேச்சு தான். அது நம்ம அது பேசி பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் உண்மையிலேயே ஜிக்கு வேலை இல்லை. அதாவது ஈரானுக்கு அவ்வளோ நட்பான நாடு இந்தியா இருந்தது. இப்போ சமீபத்தில் விதைச்சது என்னன்னா, அங்கே இஸ்ரேலுக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து அங்கே பண்ணது அப்பா நாடுன்னு சொன்னது. அப்பா நாடு, அம்மா நாடு. இங்கே 28ஆம் தேதியை வந்து அங்கே கொலை பண்ணாங்கல்ல, அமெரிக்காவும் இவங்க சேர்ந்து ஆயத்துல்லா அலி கமேனி அண்ட் ப்ளஸ் இத்தனை பேரை கொண்டாங்கல்ல, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் இருந்தது. ஓகே, இந்த மாதிரி. ஆனால் ஜி செய்ததில் ஒரு பெரிய தப்பு. காசாவை அடிக்கும் போது ஜி ஆயுதங்கள்லாம் அனுப்புனார். அப்புறம் இங்கேருந்து ட்ரோன் போச்சு. அதெல்லாம் பாவம்னா இல்லை, பாவங்கிறது வியாபாரம் அவங்களுக்கு. அது வியாபாரத்தில் பாவ புண்ணியம் கிடையாது. சரி, ஓகே. அந்த மாதிரி ஜி பண்ணது தப்பு. நம்ம உண்மையிலேயே இந்தியா முன்னாடி டெல்லியில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். பாகிஸ்தானுக்கு தகுதி கிடையாது, இந்தியாவுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்கார பையன் சொல்லுவான், ரவுடிசன் சொல்லுவான், டெரர் ஹப்னு சொல்றது. இந்தியாவுக்கு அந்த பேர் கிடையாது. இந்தியா மஸ்ட் கண்டிப்பா இதை எடுத்திருந்தால் உலக அளவில் குளோபல் வேற அளவில் வந்து இந்த சீஸ்ஃபயர் இது டெல்லி ரெசல்யூஷன் அப்படி வந்திருக்கும். டெல்லி ரெசல்யூஷன் வரலாற்று டெல்லி அப்படின்னா வந்திருக்கும். ஜி விட்டுட்டார். அதை நம்ம தவறிட்டோம். ஜி வந்து நம்ம ரைட் முடிஞ்சு. இதுக்கு மேல வேணாம். இன்னும் போனா ஜின்னு போனா காண்டு போகும். அது வேண்டாம். ஆமா, அடுத்து பேசுவோம் சார். பேசுவோம். ரைட்.